கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருக என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எத்தனையோ தவறுகள் செய்திருந்தாலும், எத்தனையோ இன்னல்கள் இருந்தாலும், தேவன் பாருங்க கூடவே இருந்து நமக்கு கிருபை கொடுக்கிறார். பாருங்க, அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. தயவு ஒருவருடைய பார்க்குறாங்கன்னா, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா, அந்த பையனுக்கு ஏதாச்சும் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு. ஏனென்றால் தேவனுடைய தயவு, தேவனுடைய அந்த ஒத்தாசை, அந்த அனுகூலம் அது இருக்கிறது அந்த ஒரு மனிதனுக்குள்ள. அதை நீங்களாம் சரிதான், நானும் சரிதான், தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதை பார்க்குறவர்கள் இந்த கண்களிலே அந்த கிருபை கொடுக்கிறார் பாருங்க. கண்டிப்பாக அந்த வேலை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அதை கிரேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த பூஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், உன் பேர் சொல்லி அழைத்தேன், உன்னையோடு அவர் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் அழைத்து உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையில் எந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு சில நொடிகள், உடனே எல்லா வேலையும் சக்ஸஸ் ஆகிடும். அந்த மாதிரி தேவன் உங்களுக்குள்ளே இருந்து அவருடைய இந்த அண்ட சராசரி படைத்த அனைத்தையுமே நீங்கள் அவருக்காக ஒப்பு கொடுக்கும்போது எல்லாமே இது உங்களுடைய தேவனே, நீர்தான் என்னை வழிநடத்துகிறீர், நீர்தான் என்னை ஏற்றுக்கொள்ளுக, என்னுடைய அறிவு ஞானத்தை தருகிறவர் நீர், என்னுடைய ஐஸ்வர்யம் உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிறைவாக்கிறீர், உம்முடைய கிருபை நீர் என்னை நிறைவாக்கிறீர், உம்முடைய அன்பினால் என்னை தழுவிக்கொள்கிறீர், நான் குறைவில்லாமல் வாழதற்கு உம்முடைய கிருபையும் அன்பும் எனக்குள்ளே இருக்கிறது, ஆகையால் தான் இந்த பூமியிலே நிர்மூலமாகாமல் வாழ்ந்திருக்கிறேன், உம்முடைய சித்தம் விருப்பம் எல்லாமே எனக்கு, உம்முடைய அன்பு எல்லாமே என் மூலமாக நீர் வெளிப்படுத்துவதற்காக நமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவன் எல்லா வாசல்களையும் திறக்கிறார் பாருங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆகையால் ஒரு குறைவு இருக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.